ஹாய் நண்பா, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணுன்ட்டு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே லான்ச் ஆகாத ஒரு ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் பேச போகிறோம். என்னடா ஸ்மார்ட் ஃபோன் கேட்டிங்கன்னா, ஓப்போ ரெனோ 8 ப்ரோ ப்ளஸ்ன்னு சொல்லிக்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் பேச போகிறோம். இந்த ப்ரைஸில், இந்த ஃபிக்ஸில், இந்த டேட்டு வரைக்கும் லான்ச் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதை வரைக்கும் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். உங்களுக்காக டாப் 5 வியூவில் வாங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்போ ரெனோ 8 ப்ரோ ப்ளஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு 5 சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னட்டு பார்த்துடலாமா? 5ஆவதாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா MediaTek 8100 மேக்ஸ்ன்னு சொல்லிக்கிற ஒரு சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது ரொம்ப நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்ட்டு எதிர்பார்க்கலாம். ஓஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 தான் ரன் ஆகுது. இதோட கஸ்டமைசேஷன் யூஐன்னு பார்த்தீங்கன்னா கலர் ஓஎஸில் ரன் ஆகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரேம் வேரியண்ட்டு பார்த்தீங்கன்னா 8GB ரேமு 256 GB இன்பில்டு ஸ்டோரேஜோடு வருது. இதில் டுவல் சிம் போட்டுக்கலாம். நான் 5G சப்போர்ட்டிங்கோட இந்தியாவில் லான்ச் ஆகும்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம நாலாவதாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட டிஸ்பிளே தான் சொல்லலாம். ஏன்னா 6.7 இன்ச் சூப்பர் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது அவுட்டோர்லேயும் இன்டோர்லேயும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்ட்டு எதிர்பார்க்கலாம். இந்த டிஸ்பிளேயில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்காக கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் இந்தியாவில் லான்ச் ஆகும்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே போல் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட்டு தான் வருது. இந்த டிஸ்பிளேவை இன்னும் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோடு வந்துடுது. அதே போல் இந்த டிஸ்பிளேவோட பாடி ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா 9061% இருக்குன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிசைன் பார்த்தீங்கன்னா, இதோட ஸ்மார்ட் ஃபோனோட ஹைட்டு 161.2 mm, வித்துன்ட்டு பார்த்தீங்கன்னா 74.2 mm கொடுத்துருக்குறாங்க. ஃபோனோட இந்த திக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 7.3 mm. இதனோட மொத்த வெயிட்டுன்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 183 grams இருக்குன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, இதோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் தான். ஒரு 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் யூஸ் பண்ணிக்கிறாங்க. மொத்தம் இதில் 3 கேமரா செட்டப்போடு வருது. அந்த ப்ரைமரி கேமராலே 4K 30 frames/second வரைக்கும் வீடியோ சப்போர்ட்டிங் பண்ணும். நம்ம செல்ஃபின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 32 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயே ஃபுல் HD 30 frames/second வரைக்கும் வீடியோ சப்போர்ட்டிங் பண்ணும். எந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே கொடுக்காத ஒரு 80 watts ஃபாஸ்ட் அடாப்டர் ஒன்று தராங்க. USB Type-C போர்ட்டோட வருது. ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4500 mAh ஒரு பெரிய பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. அதை இன்னொரு நல்ல விஷயம் சொன்னால் இதோட சார்ஜிங் தான் சொல்லலாம். ஏன்னா 80 watts ஃபாஸ்ட் அடாப்டர் பாக்ஸ் கூட வந்துடுது. USB Type-C போர்ட்டோட வந்துடுது. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு டூரேஷன் டைம்னு பார்த்தீங்கன்னா 30 minutesலேயே ஃபுல் சார்ஜ் ஆகிடுன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன ப்ளூடூத் யூஸ் பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 5.3 தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் சில இயர்ஃபோன் கூட யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம ஃபைனலாக என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதோட லான்ச் டேட்டு, இதோட ப்ரைஸிங் தான் பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 19 லான்ச் ஆகும்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்தியாவில் என்ன ப்ரைஸிங்கில் லான்ச் ஆகும்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 42,000 இருந்து ஒரு 43,000 தான் இது இந்தியாவில் லான்ச் ஆகும்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தெரிஞ்ச இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ஃபிக்ஸோட இந்த ப்ரைஸிங்கில் இந்த டேட் வரைக்கும் லான்ச் ஆகும்ட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதே போல் எந்த ப்ரைஸிங்கில், எந்த ஃபிக்ஸில், எந்த டேட்டில் லான்ச் ஆகும்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்ட்டு ஆசைப்படுறீங்களோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக அந்த வீடியோ காத்திருக்கு. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிட்டு இதே போல் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விட்டுருங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக நிற்கும். இதே போல் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.